ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் கிறிஸ்பியான கருப்பு கவுனி அரிசி தோசை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1/4 கப்பு வந்துட்டு உளுந்து எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு ஊற வைக்க போகிறேங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக போட்டு ஊற வைக்கலாம். நம்ம அளவாக தானே செய்கிறோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் புளிச்சிரும். நம்ம வெள்ளை மாவு மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கோங்களாங்க. நம்ம ஒரு நேரத்துக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் வந்து நம்ம செய்ய முடியும். அதனால வந்துட்டு நான் அளவாக செஞ்சுட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 6லேருந்து 7-8 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கட்டும். ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து புளிக்க வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி பாருங்களாங்க, இந்த ஏர் பபிள்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த அளவுக்கு வந்து நல்லா புளிச்சிட்டுங்க. இட்லியுமே வந்து இதில் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்து தோசை தான் வந்து ஊற்றி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வெள்ளை தோசை மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு சீக்கிரம் செய்ய முடியாதுங்க. ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோ ப்ராசஸில் நம்ம குக் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி வந்து பிஞ்சு போகாமல் எவ்வளோ கிறிஸ்பியாக இங்கே பாருங்களேன், சத்தத்தை கேளுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.